ஹலோ, கஞ்சா கருப்பு சார். ஆமா. வணக்கம் சார், நான் குமுதம்ல இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க சார். சார், என்ன நடந்தது சார்? மருத்துவமனையில மருத்துவர் இல்ல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கீங்க. என்ன நடந்தது? நீங்க எதுக்காக அங்க போனீங்க சார்? சார், எனக்கு கால் வலி சார். சரிங்க சார். நான் ஊசி விடுறதுக்காக போயிருந்தேன். சரிங்க சார். அதுல பார்த்தா மருத்துவரே இல்லாம ஏசி ஓடிக்கிட்டு இருக்கு, பேரும் ஓடிக்கிட்டு இருக்கு. அவங்க என்ன ட்ரீட்மெண்ட் பண்றாங்கன்னே எனக்கு தெரியல. ஓகே சார். கேட்டா பக்கத்துல போய் குழந்தைகள் டாக்டர்கிட்ட போய் கேட்க சொல்றாங்க. சரிங்க சார். குழந்தை டாக்டர்கிட்ட போய் கேட்டா ஏன் ட்ரீட்மெண்ட் இல்லைங்க, நான் குழந்தைகளுக்கு தான் பார்ப்பேன், உங்களுக்கு ஒன்னா நம்பர் கொடுத்துருக்காங்க, நீங்க அங்கே பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. நான் என்ன சார் சொல்றது? எத்தனை மணி நேரமா நீங்க அங்க காத்துட்டு இருக்கீங்க சார் மருத்துவம் பார்க்காம? ஒரு 4 மணி நேரம் நான் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ உங்களுக்கு மருத்துவம் பார்த்துட்டாங்களா சார்? இல்ல, பார்க்கல. நான் பிரைவேட்ல பார்த்துட்டு நான் சீட்டு நான் வாங்கிட்டு வந்துட்டேன். நீங்க எதனா உங்க புகாரை தெரிவிச்சிருக்கீங்களா சார் அங்க மருத்துவமனையில? அதை தெரிவிச்சு தானே நான் இதே கொடுத்துருக்கேன். கம்ப்ளைண்ட் எதுவும் கொடுத்துருக்கீங்களா சார்? கம்ப்ளைண்ட் நான் கொடுக்கல. சரிங்க சார். இப்போ சாதாரண மக்கள்லாம் அங்க எப்படி சார் மருத்துவம் பார்க்க வந்த மத்தவங்கலாம் எப்படி ட்ரீட் பண்றாங்க சார்? அவங்க பாவம். அவங்கன்னா இவ கஞ்சா கருப்புக்கே இந்த நிலைமைனா மத்தவங்களுக்கு எந்த நிலைமையா இருக்காதுன்னு கேக்குறாங்க. அதை நம்ம என்ன சொல்றது? ஒரு அம்மா, பாட்டி அம்மா பாவம் இறந்துட்டாங்களா உயிரோட இருக்காங்களான்னு எனக்கு தெரியல. அது பிளட் வாந்தி எடுத்துருச்சு. எடுத்தது எங்க போச்சு எங்க வச்சுச்சுன்னு தெரியல. ஒரு பாய் அம்மா அனுப்பி விட்டாங்க. நீங்க என்ட்ரி கொடுக்காதீங்கன்னா அவங்கள அமைக்கி கூட்டு போயிருச்சு. நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? நீங்க வழக்கமாவே அந்த மருத்துவமனையில தான் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கீங்களா சார்? இல்ல சார், நான் வழக்கமா மதுரையில பார்ப்பேன் சார். சரிங்க சார். இப்ப இங்கனக்குள்ள இருக்கிறதுனால இந்த போரூருக்கு போவோம். ஜிஹெச்ல நல்லா பாப்பா. சிவகங்கை ஜிஹெச்ல நான் பார்த்துருக்கேன். சரிங்க சார். சிவகங்கை ஜிஹெச்ல சூப்பரா பார்த்து விடுவாங்க. உடனே பார்த்துருவாங்க. இதுல பார்க்கல சார், எந்த டாக்டருமே இல்ல சார். அரசு மருத்துவமனை மேல இருந்த ஒரு நல்ல அபிப்பிராயத்தினாலதான் நீங்க இங்க இருந்து அரசு மருத்துவமனையை நாடி போயிருக்கீங்க. ஆமா சார், நான் தெரியாம கேக்குறேன். 2 லட்சம் ரூபாய் சம்பளம் சார் இவங்களுக்கு. 30 நாளைக்கு இவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணணுமா பண்ண வேணாமா? கண்டிப்பா. இவங்க தனி கிளினிக்ல இருந்துகிட்டு வராம இருந்தா என்ன சார் அர்த்தம்? ஒரு பையன் ரத்தம் ஒழுகிட்டு இருக்கேன் சார். ஒருத்தர் நாய் அடிச்சு உட்கார்ந்து இருக்காரு. அவர் ட்ரீட்மெண்ட் பண்ண ஆள் இல்ல சார். கேட்டா அந்த மேடம் சொல்றாங்க, சித்தா மருத்துவ மேடம் சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஏன்ட்ட பாத்துட்டு போங்க அப்படின்னு. நான் எப்படி மேடம் உங்கள்ட்ட பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி கேக்குறா. குழந்தைகள் டாக்டர் இது குழந்தைகளுக்குதே நான் பார்க்க முடியும், உங்களுக்கு பார்க்க முடியாது, கிளம்புங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. என்ன சார், சிஎஸ்ல போய் இப்படி ஒரு நிலை வரலாமா? எடப்பாடி இருக்கும் போது இந்த மருத்துவமனை எவ்வளவு ஒரு அழகா இருந்துச்சோ, இன்னைக்கு ஐயா ஸ்டாலின் ஐயா இந்த மருத்துவமனையே ரொம்ப மட்டமாயிருச்சு. நீங்க ஒரு நடிகரா இருக்கிறதுனால நீங்க மேலிடம் வரையும் இத கொண்டு செல்வதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கு. நீங்க அப்படி யார்ட்டா சொல்லிருக்கீங்களா சார்? நான் சொல்லலைங்க. சொல்ல வேண்டிய விஷயத்த நான் ரிப்போர்ட்டர் சொல்றேன். ஏன்னா எனக்கு எனக்கு பட்ட கஷ்டம் வேற யாருக்கு வரக்கூடாதுன்னு நான் வேண்டேன். இது மக்களுக்காக நான் ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனக்குள்ள. இத நீங்க கேட்கணுமா கேட்க வேணாமா? இப்ப நீங்க அங்க மருத்துவம் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தனியார் மருத்துவமனையில சிகிச்சை பார்த்துட்டீங்க. நான் பார்த்துட்டு ஊசி தான் போட்டு வந்துட்டேன். ஓகே சார். என்கிட்ட ரசீது இருக்கு. எவ்வளவு செலவு பண்ணீங்க சார் இப்ப தனியார் மருத்துவமனையில நீங்க? நான் ஒரு கிட்டத்தட்ட 700 ரூபாய் இது பண்ணி ஊசி விட்டு வந்திருக்கேன். ஓகே சார். இத ஏன்னா பாவம் ஒரு பையன் கை ஒடிஞ்சு வந்திருக்கேன். அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணல. டாக்டர் மாட்ட போனோம்னா எனக்கே முடியல, நான் எங்க ஊசி விடுறதுன்னு தெரியல, உங்களுக்கு எப்படி ஊசி விடுறதுன்னு அது கேக்குது. அதை எப்படி நம்ம சொல்ல முடியும்?
நன்றி சார். இணைப்புல வந்து உங்க கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். சரி.